ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே 2140வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகம் பிரபந்தத்திலே 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாசுரத்திலே எம்பெருமான் என்னும் உயர்ந்த விஷயம் அருகிலேயே இருக்க இந்த உடலுக்கான உறுதியை எண்ணி ஓடுகிறார்களே என்று வியக்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். வானிடை புயலை மாலை தொரையிடை பிரசம் ஈன்ற தேனிடை கரும்பின் சாற்றை திருவினை மருவி வாழார் மானிடப் பிறவி அந்தோ மதிக்கிலர் கொள்க தம் தம் ஊனிடை குரம்பை வாழ்க்கைக்கு உறுதியே வேண்டினரே. வாழ்க்கைக்கு உறுதி வேண்டி அங்கெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புரியாது என்ன? வானிடை புயலை மாலை வரையிடை பிரசம் ஈன்ற தேனிடை கரும்பின் சாற்றை திருவினை மருவி வாழார் மானிடப் பிறவி அந்தோ மதிக்கிலர் கொள்க தம் தம் ஊனிடை குரம்பை வாழ்க்கைக்கு உறுதியே வேண்டினரே என்ற இந்த பாசுரத்தினுடைய பதவுரை பார்க்கலாம். வானிடை புயலை ஆகாயத்தில் இருக்கும் மழைக்கால மேகம் போன்ற வடிவை உடையவனாய், மாலை திருமாலை அடியாரிடம் அன்புடையவனாய், வரையிடை மலையிலே பிரசம் ஈன்ற தேனிடை தேனீக்களால் சேர்க்கப்பட்ட தேன் வெள்ளத்தின் நடுவில் வளர்ந்த, பிரசம் என்றால் தேனீக்கள் என்று பொருள், கரும்பின் சாற்றை கரும்பின் சாறு போல இனியவனாய், திருவினை திருவுக்கும் திருவாய் இருப்பவனான எம்பெருமானோடு மருவி பொருந்தி வாழார் வாழமாட்டாதவர்கள் மானிடப் பிறவி மனித பிறவியை மதிக்கிலர் பெறுவதற்கரிது என்று நினைக்காமல் இருக்கிறார்கள். கொள்க இது உறுதி. அந்தோ ஐயோ தம் தம் ஊன் இடை குரம்பை வாழ்க்கைக்கு தமது மாமிசத்தாலான உடலுக்கான வாழ்க்கைக்கு உறுதியே வேண்டினாரே, உறுதியை தேடியே ஓடுகிறார்களே என்கிறார் இந்த பாசுரத்திலே. வானத்தில் இருக்கும் மழைக்கால மேகம் போன்ற வடிவை உடையவன் அடியாரிடம் அன்புடையவன், மலையிலே தேனீக்களால் சேர்க்கப்பட்ட தேன் வெள்ளத்தின் நடுவில் வளர்ந்த கரும்பின் சாறு போல இனிமையானவன், திருவுக்கு திருவாயிருப்பவன். இப்படிப்பட்ட பெருமானோடு பொருந்தி வாழாதவர் மனித பிறவியை பெறுவதற்கு அரிது என்று நினைக்காமல் இருக்கிறார்கள். இது உறுதி. ஐயோ மாமிசத்தாலான இந்த உடலில் வாழ்வதற்கு உறுதியே தேடி ஓடுகிறார்களே என்று வருத்தப்படுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணத்தை பார்க்கலாம். வானிடை புயல் ஆகாயத்தின் நடுவிலே நீர் கொண்ட மேகம் போன்ற அழகிய நிறத்தையும் குணத்தையும் உடையவனே. வானிடை புயல், இதன் மூலம் எந்த கைமாறும் இல்லாத என்னை எவ்விதமான காரணமும் இல்லாமல் தானாகவே வந்து அருள் புரிந்தவன் என்கிறார். எம்பெருமானை வானிடை புயல், அவன் நிர்ஹேதுகமான வந்து அருள் புரிவான் என்பதை குறிக்கிறார் வானிடை புயல் என்பதன் மூலம். இதனையே உலக பொதுமறை திருவள்ளுவர் கூறும் திருக்குறள் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு என்று கூறுவார். 211வது திருக்குறள் இது. இதன்படியே மேகம் போலே நன்றியை எதிர்பார்க்காமல் நிர்ஹேதுகமாக உதவி செய்பவன், உபகரிப்பவன் என்பது கருத்து. எதையாவது நம்மிடம் எதிர்பார்த்தா மழை பெய்கிறது, இந்த உலகை தழைக்க வைக்கிறது அல்லவா? அது போன்றதான் எம்பெருமானும் என்பது கருத்தாகும். மாலை, இப்படி அவன் உதவுவதற்கு காரணம் மிகுந்த அன்பு. வரையிடை பிரசம் ஈன்ற தேனிடை கரும்பின் சாற்றை, மலையிலே, வரை என்றால் மலை என்று பொருள், மலையிலே தேனீக்களால் சேர்க்கப்பட்ட தேனையே தண்ணீராக கொண்டு வளர்ந்து நிற்கும் கரும்பின் சாறு போன்ற இனிமையானவன். கரும்பின் சாறே, சாதாரணமான கரும்பின் சாறே இனிமையானது, தித்திக்காய் இருக்கும். அதற்கு தேனை தண்ணீராக ஊற்றி வளர்த்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட இனிமையானவன் எம்பெருமான். திருவினை மிகவும் உயர்ந்த சுவை கொண்டவனாக,
மகாலட்சுமியை காட்டிலும் சுவையுடையவன், உயர்ந்த வஸ்துவை விட உயர்ந்த வஸ்து, இதனை திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று திருமங்கை ஆழ்வாரே பெரிய திருமொழியிலே கூறியிருக்கிறார். கஹ ஸ்ரீ ஸ்ரீயக ஸ்தோத்திர ரத்னத்திலே சொல்வார், மகாலட்சுமிக்கும் ஐஸ்வர்யம் யார், கஹ யார், ஸ்ரீய ஸ்ரீயக என்று கூறியதும் இங்கே காணலாம். திருவுக்கும் திருவாகிய திருவினை. வாழ்வதற்கு பொருள் என்பது அவன் நம் அருகில் விரும்பி வரும்போது அவனை தள்ளாமல் இருப்பதுதான். இப்படி வாழாதவர்கள் யார் என்றால், எம்பெருமான் நம்மிடம் உங்களுக்கு நான் தேவை என்று அருகில் வரும்போது எங்களுக்கு நீ வேண்டாம் என்று தள்ளுபவர்கள் திருவினை. மானிட பிறவி மதிக்கிலர். புருஷார்த்தத்துக்கு ஏற்ற உபாயமாக உள்ள இந்த உடலை, எம்பெருமானை அடைவதற்கு வழியாக உள்ள உபாயமாக உள்ள இந்த உடலை தவறாக பயன்படுத்துகின்றனரே, அல்லது இந்த உடலின் நிலையாமை என்னும் தோஷத்தை அறியாமல் உள்ளனரே, அல்லது தேவர்கள் உடல் போன்று இந்த உடல் நீண்ட நாள் இருக்கும் என்று எண்ணினர் போலும். தேவர்களுக்கு வயது அதிகம், அதுபோல இந்த உடல் நீண்ட நாள் இருக்கும் போல் எண்ணினார்கள் போல் இருக்கிறது. அந்தோ ஐயோ என்று இவர்களது தாழ்ந்த நிலையை வெறுக்கிறார் ஆழ்வார். ஐயோ கொள்க, மேலே கூறப்பட்ட அனைத்தும் உண்மையானது என்று கொள்க. தம் தம் ஓரிடை குரம்பை வாழ்க்கைக்கு உறுதியே வேண்டினாரே, நிலையில்லாதபடி அப்போது அழியும் இப்போது அழியும் என்று மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கூறியது போல இருக்கும் இந்த உடலுக்கு மின்னலை போன்றதுதான் நம்முடைய வாழ்க்கை, அந்த அளவுக்குத்தான் இருக்கும் இருக்கும் இந்த உடலுக்கு உறுதியை தேடியே ஓடுகிறார்களே இவர்கள். உடலை பேணுவதற்குத்தான் பார்க்கிறார்களே தவிர நம்ம ஆத்மாவுக்கு தேவையான எம்பெருமானை தேடமாட்டேன் என்கிறார்கள் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய உள்ளுரை பொருளாகும். பாசுரத்தை மீண்டும் அன்வைக்கலாம். வானிடை புயலை மாலை வரையிடை பிரசம் ஈன்ற தேனிடை கரும்பின் சாற்றை திருவினை மருவி வாழார் மானிட பிறவி அந்தோ மதிக்கிலர் கொள்க தம் தம் ஊனிடை குரம்பை வாழ்க்கை குருதியே வேண்டினாரே. வானிடை புயலை மாலை வரையிடை பிரசம் ஈன்ற தேனிடை கரும்பின் சாற்றை திருவினை மருவி வாழார் மானிட பிறவி அந்தோ மதிக்கிலர் கொள்க தம் தம் ஊனிடை குரம்பை வாழ்க்கை குருதியே வேண்டினாரே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சிஎம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் மகா பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.